பொண்ணு, இந்த பொண்ணு வந்து சிம்ம ராசி, சூப்பரா இருக்குமா, நல்லா பொருந்தி இருக்கு, இந்த பிள்ளைய நீங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு அம்மாக்கள் இல்லைங்க, பல அம்மாக்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, அம்மா பொண்ணு சிம்மம்மா. ஆமாம்மா என்ன இப்போ அப்படின்னா, பொண்ணு சிம்மம், என் பையனை காலில் போட்டு மிதிச்சு வைப்பா, அடக்கி ஆளுவா அப்படிம்பாங்க. பொதுவா சிம்ம ராசி பெண்கள், நான் அடங்க பொறக்கல, நான் அடங்க மறுப்பவள் அப்படின்றது ஒரு விதத்துல உண்மை. ஆனா எல்லா நேரமும் அவங்க அப்படி இருப்பாங்களா? இல்ல. நீ எப்ப அவங்கள அடக்கி ஆளணும்னு நினைக்கிறியோ, எப்ப அவங்க காலில் போட்டு மிதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ, நியாயமான அவங்களோட ஆசைகளை கூட நீ வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறியோ, நான் ஆண், ஆண் ஆதிக்கம் அப்படின்னு நீ ஆதிக்கம் செலுத்து, அப்பதான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா கூட அந்த கூட்டத்துல வந்து தனியா தெரிவாங்க. இந்த ரஜினிகாந்த் படத்துல சொல்ல பார்த்தீங்களா, சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்களேன்னா, அவங்களோட ஒரு கேரக்டர் வந்து நல்ல ஒரு மிடுக்கா தெரிவாங்க அப்படின்னு சொல்லலாம். தனித்தன்மை வாய்ந்தவங்க, ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். கண்ணாடி முன்னாடி போய் நின்று கண்ணாடியை பார்த்து சிரிச்சிங்கன்னா சிரிக்கும், அழுதிங்களானா அழுவும், முறைச்சிங்களானா முறைக்கும். அதுதான் சிம்மம். நீங்க சிம்மத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுட்டு. மெஜாரிட்டி ஆஃப் சிம்மராசி பெண்களுக்கு ஃபேமிலியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதே இல்லை. அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும், ஆனா அவங்க மட்டம் தட்டப்படுவாங்க. எல்லா திறமையும் இருக்கும், ஓரம் கட்டப்படுவாங்க. எல்லா திறமையும் இருக்கும், அவங்க கையில பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காத போது அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அவங்க சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க, நல்ல வந்து புடவை நல்ல நெகனட்டி இல்லாம கூட இருந்துருவாங்க, மரியாதை இல்லாம எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்.